ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் கல்வி தரும். மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய விடுமுறை முடிச்சுட்டு பள்ளிக்கு மிகுந்த ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் வராங்க. அந்த வகுப்பில் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் பெயர் ஆதி. வகுப்பு ஆசிரியர் ஆதிக்கிட்ட இன்றைக்கி பிரார்த்தனை கூட்டம் இருக்குது, எல்லோரையும் தவறாமல் கலந்து கொள்ளபடி எல்லோருக்கிட்டேயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட சொல்கிறார். ஆதியும் சக மாணவர்கள்கிட்ட இன்றைக்கி எல்லோரும் தவறாமல் பிரார்த்தனை கூட்டத்துக்கு கலந்துக்கணும், அப்படி கலந்துக்கலன்னா ஆசிரியர் தண்டனை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். பிரார்த்தனை கூட்டமும் ஆரம்பிச்சிடுச்சு. பிரார்த்தனை கூட்டம் ஆரம்பித்த பிறகு அவன் பேர் பட்டியலே சரி பார்க்குறான். இது மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சரி பார்க்கும்போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் வரல. அதை அவன் நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் அமைதியாக அவங்கவுங்க வகுப்பறைக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ஆசிரியர் கேட்குறாரு, இன்றைக்கி பிரார்த்தனை கூட்டத்திற்கு எல்லோரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி எல்லோரும் வந்தாங்க ஐயா, ஆனால் ராமு மட்டும் வரல அப்படின்னு சொல்கிறான். ராமு பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மாணவன் பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கக்கூடிய மாணவன், எல்லோரிடம் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய மாணவன். அவனுடைய கையெழுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டு பாடங்களையும் சரியாக முடிச்சுட்டு வந்துடுவான். அதனால் பார்த்திங்கன்னா சக மாணவர்களுக்கு இவன் மேலே ஒரு தாழ்ப்புணர்ச்சி. அப்புறம் இல்லாமல் சக மாணவர்கள் யோசிக்கிறாங்க, தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாங்களே, என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாகவும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஏன்னா இந்த மாணவன் அவனுக்கு பிடிக்காதல்ல, அதனால் எல்லோரும் அமைதியாக பார்க்குறாங்க. அப்புறம் ஆசிரியர் ராமுவை எழுப்பி கேட்குறாரு, ஏன் நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஐயா, வந்துன்னே சக மாணவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை கூட்டத்துக்கு சென்றுட்டாங்க, சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்களும் இல்லை. பார்த்தா வகுப்பில் ரொம்பவே தூசியும் குப்பையுமா இருந்துச்சு, அதனால் நானே சுத்தம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். நீங்கள் நினைக்கலாம், அவங்க செய்ய வேண்டிய வேலையை நீ ஏன் செஞ்சேன்னு கேட்கலாம். நல்ல விஷயங்களை யார் செஞ்சாலும் தப்பு இல்லை, நீங்கள் தான் ஐயா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ராமு ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஆசிரியருக்கு அவனுடைய நல்ல குணத்தை பார்த்து பாராட்டுறாரு. சக மாணவர்கள்கிட்டையும் சொல்கிறாரு, அவனுடைய பண்பை பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கணும், நம்ம வேலை தான் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு அப்படின்னு இருக்காமல் எல்லோருடைய வேலையும் நம்ம பகிர்ந்துக்கணும். இப்போ கிளாஸ் ரூம் மட்டும் சுத்தமாக இல்லாமல் நம்மளுடைய பள்ளி முழுவதும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இவனையும் ரொம்ப பாராட்டி பெருமையாக சொன்னார். அதுக்கு ராமு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தான். இதுலேருந்து என்ன தெரிய வருது, நீதி நல்ல நோக்கத்திற்கான செயல்கள் பாராட்டுகளை பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் ரேட்டோட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.